ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 10/8/2026 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, எப்படி பாபா அபகாரிகள் மேலே உபகாரம் செய்கிறாரோ, அதாவது நிந்தனை செய்கிறவங்களுக்கும் நன்மை செய்கிறாரோ, அதேமாரி நீங்களும் பாபாவை ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு துக்கம் கொடுக்குறவங்களுக்கும் சுகத்தை கொடுக்கிறவராக மாறணும். இந்த தேகத்தை மறந்துக்கிட்டே போங்க. இல்லை, தேக உணர்வு தான் துக்கம் கொடுக்க வைக்கிது. துக்கம் கொடுத்தவங்களை ஞாபகம் வச்சுக்குது. அதை தேகமே மறந்து வெறும் ஆத்மாவை பார்த்திங்கன்னா அவங்க செய்த தவறான காரியங்கள் ஞாபகம் வராது. அவங்களுக்கு முக்தி, ஜீவன் முக்தி கொடுக்கறது மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். கேள்வி: ஆத்ம உணர்வோடு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய முக்கியமான அடையாளம் என்ன தெரியுமா? அவங்க தங்களுக்கு இடையில் ரொம்ப ரொம்ப அன்பாக இருப்பாங்க. இல்லை, பிரகாஷ் மணி தாதி, ஜானகி தாதியை பார்க்கும்போது தெரியும் அந்த அன்பு. அவ்வளோ அன்பாக இருப்பாங்க. அவங்க ஒருபொழுதும் ஒருத்தர் மற்றவர்களுடைய குறைகளை வர்ணனை செய்ய மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப சுகம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவங்களுடைய மகிழ்ச்சி ஒருபோதும் மறைஞ்சு போகாது. சூப்பரில் மற்றவங்கள குறை சொல்ல மாட்டாங்க. அன்பு மட்டும்தான் இருக்கும். சுகத்தை மட்டுமே கொடுப்பாங்க. அவங்களுடைய மகிழ்ச்சி குறையவே குறையாதுன்றார். அளவற்ற மகிழ்ச்சியில் எப்போவுமே இருப்பாங்க. ஒருபோதும் கருத்து வேற்றுமையில் வரமாட்டாங்க. இல்லை, ஒருத்தவங்க ஒரு கருத்து சொல்லும் பொழுது அல்லது நாம் ஒரு கருத்து சொல்லும்போது அதுக்கு எதிராக ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா, சரி, ஓகே, ஒருவேளை அது நல்லா இருக்கும் போல இருக்குது அப்படின்னு டக்குன்னு வந்துடணும். இல்லை, இது தான் ரைட்டு அப்படின்ற எண்ணமே வரக்கூடாது. அப்படி வந்துருச்சுன்னா தான் கருத்து வேற்றுமை வரும். ஆத்மாக்களாகிய நாங்கள் சகோதர சகோதரிகள் அப்படிங்கிற இந்த நினைவு மூலமாக பிறருடைய தெய்வீக குணங்களை மட்டும் கிரகிப்பவர்களாக இருப்பாங்க. கெட்ட குணங்களை பார்க்கக்கூட மாட்டாங்க. அந்த எல்லாருடைய தெய்வீக குணங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அதுதான் ஆத்மாபிமானிகளுடைய அடையாளம். அதனால் அவங்க தானும் குணவானாக இருப்பாங்க. மற்றவர்களையும் தெய்வீக குணங்கள் நிரம்பியவர்களாக ஆக்குவாங்க. அவங்களுக்கு ஒரு சிவத்தந்தையை தவிர வேறு யாருமே நினைவுக்கு வர மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நான் ஆத்மான்ற உணர்வில் இருக்கிறவங்களுடைய அடையாளம். இல்லை, சிவபாபாவை தவிர யாருமே ஞாபகம் வரலன்னா குறை பார்க்க மாட்டாங்க. ஓம் சாந்தி. உயர்ந்ததிலும் உயர்ந்த எல்லையற்ற சிவத்தந்தை முன்னாடி குழந்தைங்க நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட தந்தை கிடச்சிருக்கிறார். அப்போ நீங்கள் எவ்வளோ பாக்கியசாலி யோசிச்சு பாருங்க. அந்த ஞான கடலாக இருக்கிற சிவத்தந்தை கிட்டேருந்து ஞான ரத்தினங்கள்னால் பைய நிரப்புறதுக்காக அல்லது ஆன்மீக வருமானம் சம்பாதிக்கிறதுக்காக சிவத்தந்தை கிட்ட வந்திருக்கிறோம். நம்ம தந்தையோ இனிமையிலும் இனிமையானவர். அதே மாதிரி இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய உங்களை எவ்வளவு உயரமாக அழைச்சிட்டு போகிறார். இல்லை, அவர் நம்மளை உயர்த்துறதுடைய நினைவாக சிவனுடைய கோயில்கள் நிறைய மலைகள் மேலே வச்சிடுறாங்க. அதே மாதிரி முருகனுடைய கோயில்கள் கூட மலை மேலே வச்சிடுறாங்க. ஏன்னா குழந்தைங்களை அப்படி உயர்த்துறார் இல்லையா? தந்தையோ குழந்தைகளாகிய உங்களை மட்டும்தான் பார்க்குறார். அவர் யாரையும் நினைவு செய்ய வேண்டியது கிடையாது. இந்த பிரம்மாவுடைய ஆத்மாவோ சிவத்தந்தையை நினைக்க வேண்டி இருக்குது. ஸோ 2 பேருமே சொல்கிறாங்க, நாங்கள் 2 பேருமே குழந்தைகளாக உங்களை தான் பார்க்குறோம். ஆத்மாவாகிய நானும் சாட்சியாகி பார்க்க வேண்டியது கிடையாது.
ஆனால் பாபாவுடைய சேர்க்கையில் நான் கூட அதே மாதிரி தான் பார்க்குறேன். ஏன்னா தந்தை கூடவே இருக்கிறேன் இல்லையா, அவருடைய குழந்தை இல்லையா, அதனால் அவர் கூடவே இருந்து பார்க்குறேன். நான் உலகத்துக்கு எஜமானன் இல்லையா, அவர் எப்படி பார்க்குறாரோ அதே மாதிரியே பிரம்ம பாபாவும் பார்க்குறாரு, சிவபாபா மாதிரி. நான் உலகத்துக்கு எஜமானனாகி நான் தான் இதை செய்கிற மாதிரி திருஷ்டி கொடுக்குறேன். தேகம் உட்பட அனைத்தையும் மறக்க வேண்டி இருக்குது. மற்றபடி தந்தை மற்றும் குழந்தை இருவருமே ஒருவராக ஆகிடுறோம். அப்போ பாருங்கள், இது சிவபாபா படைக்கிறாரு, அவர் கூடவே இருக்கிறதுனால இவருமே உலகத்துக்கு எஜமானனாகி இந்த உலகத்தையே நான் தான் படைக்கிற மாதிரி திருஷ்டி கொடுக்குறேன்ட்டு பிரம்ம பாபா சொல்கிறார். ஸோ இது நமக்கு டிப்ஸ் இல்லை, எப்படி உலகத்துக்கு சக்தி கொடுக்கறது, மனச சேவை எப்படி செய்கிறது, பாபாவை எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான பதில். இல்லை, சிவபாபாவை மாதிரியே நானும் திருஷ்டி கொடுக்குறேன், உலகத்தையே உருவாக்குற மாதிரின்றார். ஸோ அதுக்கு தேகம் உட்பட எல்லாத்தையும் மறக்கணும். ஏன்னா சிவபாபாவுக்கு தேகம் கிடையாது இல்லையா, அப்போ அவரை மாதிரியே இவரும் இருக்கிறார். ஏன்னா ரெண்டு பேருமே ஒன்றா இருக்கிறாங்க. இருவரும் ஒருவராகி விடுகிறோம்னு சொல்கிறார். அதனால் தந்தை இனிமையான குழந்தைங்களை நிறைய முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். எப்படி பாபா அபகாரிகள் மேலேயும் உபகாரம் செய்கிறாரோ அதே மாதிரி நீங்களும் பாபாவை ஃபாலோ பண்ணுங்க. பாபாவை மாதிரி சுகத்தை கொடுப்பவராகுங்க. உங்களுக்குள்ள ஒருபோதும் சண்டை இருக்கக்கூடாது, சண்டை போடாதீங்க. ஒருபோதும்னா என்ன அர்த்தம், எந்த காரணத்தை கொண்டும். எப்போவுமே விட்டு கொடுக்குறவங்களாக நாம் தான் ஆகணும். ஏன்னா அதான் ஸ்ரீமத். சண்டை போடக்கூடாது. நமக்கு அநீதி இழைக்கப்படலாம், என்ன வேணாலும் ஆகட்டும், சண்டை போடாதீங்க. ஏன்னா நம்ம அமைதியை உருவாக்க வந்திருக்கிறோம், அதை புரிஞ்சுக்கணும். அமைதியான உலகத்தையே உருவாக்கி அங்கே ராஜாவாக போகிறோம். அதனால் சிதறு தேங்காய் தான் கலியுகத்தில் இருக்கிறது. சிதறு தேங்காய்க்கு போய் அடிச்சிக்கலாமா? உங்களை ஆத்மானு உணர்ந்து இந்த தேகத்தை மறந்துக்கிட்டே போங்க. ஒரு தந்தையை தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடாது. இது கூட உயிரோடு இருந்துக்கிட்டே இறந்த நிலையாகும். ஸோ உயிரோடு இருந்துக்கிட்டே இறக்கிறது மர்ஜிவா வாழ்க்கைன்னா இதுதான். ஒரு பாபாவை தவிர வேறு எந்த நினைவும் இல்லாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம். அதுதான் அங்காள பரமேஸ்வரி படுத்துட்டு இருக்கிறது, மகாவிஷ்ணு படுத்துட்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். சிவனை தவிர வேறு எந்த நினைவும் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அடிக்கடி மகாவிஷ்ணு தனியாக போய் தியானத்தில் ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்திலிருந்து நாம் இறந்துட்ட மாதிரி ஆகிட்டோம் இல்லை. அதனால தான் கலியுகத்தின் விஷயம் எதையுமே பார்க்காதீங்கன்றார். பார்த்தும் பார்க்காம கேட்டும் கேட்காம இருங்கன்றார். எதுவுமே மைண்டுக்குள்ளே போகக்கூடாது இல்லையா. சொர்க்கத்தின் விஷயந்தான், இது நல்லா இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய அந்த குயில் கூவுறது கூட உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடாது. ஏன்னா அது கலியுகம். அது கூட உங்களை கலியுகத்தில் கட்டி போடுறதுக்காக மாயா உருவாக்குற ஒரு யுக்தின்னு புரிஞ்சுக்கணும். சொர்க்கத்தின் பறவைகளின் ஓசைக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இல்லையா. ஸோ அப்படி நாம் இறந்துட்டால் நம்மை பொறுத்த வரைக்கும் உலகமே இறந்துட்டா மாதிரி. கரெக்டு தானே? இங்கே நீங்கள் உயிரோடு இருந்துக்கிட்டே இறக்கணும். இப்போ ஒருத்தர் இறந்துட்டாங்க, இறந்த பிறகு அவனை எதிரி வந்து அந்த உடம்பை போட்டு எட்டி உதைக்கிறாங்க. என்ன பண்ணாலும் அவங்களுக்கு ஒன்றும் தெரிய போகிறதில்ல, வலிக்க போகிறதில்ல. அந்த மாதிரி நாம் இருக்கணும். அப்படி இறந்துட்டோமா உண்மையிலே அப்படின்னு செக் பண்ணுறது தான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. மாயா தான் பண்ணுது, வேறு ஒன்றும் கிடையாது.
ஸோ சரீர உணர்வை நீக்கிக்கிட்டே இருங்கன்ற. இல்லை, சரீர உணர்வு வந்துக்கிட்டே இருக்கும், கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் உயிரோடு இருந்துக்கிட்டே இறக்கிறது. ஸோ இதுக்கு தனிமையில் உட்காந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அதிகாலையில் தனிமையாக உட்காந்து உங்களிடமே நீங்கள் உரையாடுங்கள். மிகவும் ஊக்கத்துடன் தந்தையை நினைவு செய்யுங்க. ஸோ எப்படி பாபா கிட்ட பேசணும்? பாபா, அவ்வளோதான் பாபா, இப்போவே நாங்கள் உங்கள் மடிக்கு வந்துட்டோம், அவ்வளோதான், அப்படி பேசணும். ஒருத்தருடைய நினைவிலேயே சரீரத்துக்கு முடிவு ஏற்பட்டுடணும். இதுக்கு தான் ஏகாந்தம்னு சொல்லப்படுதுன்ற. சூப்பர் இல்லையா? ஏக்னா ஒன்று இல்லையா? அப்போ ஒருவரின் நினைவில் அந்த ஆகணும். அந்தனா முடிவு. இப்போ ஏகாந்தம்னா ஒருவரின் நினைவில் உங்களுக்கு முடிவு ஏற்பட்டுடணும். தந்தையை நினைவு செஞ்சு இந்த சரீரம்ன்ற தோல் விடுபட்டு போயிடணும், பாம்பு தோல் உரிக்கிற மாதிரி. இந்த பழைய உலகமும் பழைய உடம்புமே முடிய போகுது. ஸோ மற்றபடி முயற்சி பண்ணுறதுக்காக சங்கமேகத்தோடைய கொஞ்சம் நேரம் இருக்குது இல்லை, அது முடிகிறதுக்குள்ளே நாம் முடிச்சிடணும் இந்த உலகத்துக்கும் நமக்கும் உள்ள உறவை. பாபா, இந்த படிப்பு எது வரைக்கும் நடக்கும்னு குழந்தைங்க கேட்குறாங்க. பாபா சொல்கிறாரு, தெய்வீக ராஜ்யம் ஸ்தாபனை ஆகும் வரை சொல்லிக்கிட்டே இருப்பேன்னு சொல்கிறார். பிறகு புது உலகத்துக்கு மாற்றமாகிடுவோம். நாம் இருக்கிறது பழைய உடம்பில் தான். அதனால் ஏதாவது கர்ம கணக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இல்லை, உடல் மூலமாக அடுத்தடுத்து ஏதாவது நோய் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதில் பாபா உதவி செய்வார்ன்ற இந்த நம்பிக்கை வைக்கக்கூடாது. இதுதான் முக்கியம் இல்லையா? ஆக்சுவலாக பாபா பண்ணுறது எல்லாமே எதிர்காலத்துக்கு தான், இப்போதைக்கு கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். அதனால் திவால் ஆயிடுச்சு, ஸோ அதனால் பிஸ்னஸில் நஷ்டமாச்சு, நோய்வாய்ப்பட்டீங்க அப்படின்னா இது உங்களுடைய கர்ம கணக்குன்னு தான் பாபா சொல்லுவார். இருந்தாலும் யோக பலத்தினால உங்களுடைய ஆயுள் நீண்டுவிடும் இல்லையா? உங்களுடைய ஆயுள் நீண்டுவிடும்ன்றது மெயினாக ஆத்மாவுக்கு சொல்கிறார் இல்லை. 5000 வருஷம் ஆயுள் வந்துடுது இல்லையா? அதாவது சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் பிறந்துடுறோம் இல்லையா? அப்போ ஆயுள் நீளுதுன்னு தான் அர்த்தம். ஸோ ஆனால் ஒரு சில சமயம் இப்போவே கூட ஆயுள் நீளலாம். ஜானகி தாதி அவங்களெல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. உங்களுடைய உழைப்பு செய்யுங்கள். ஆனால் அது எல்லோருக்கும் பிறந்தது இல்லையா? அம்மாவே சீக்கிரமாக தான் சரீரம் விட்டாங்க. அதனால் நீங்கள் உங்கள் உழைப்பு செய்யுங்க, கிருபை வேண்டாதீர்கள். அதான் வேண்டதே இருக்கக்கூடாதுன்றார். அது பக்தி மார்க்கத்தின் பழக்கம். காப்பாற்றுங்க இந்த வார்த்தையே இருக்கக்கூடாது. பாபாவை அன்பாக நினைக்கிறோம், அவ்வளோதான். தந்தையை எந்த அளவுக்கு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதில் நன்மை தான் இருக்குது. அதனால் கூடுமானவரை யோக பலத்தை பயன்படுத்துங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை? யோக பலத்தினால் எதிர்கொள்ள கற்றுக்கணும். பக்தி மார்க்கத்தில் என்னை கண்களுக்குள் மறைத்து கொள்ளுங்கள்னு பாடுறாங்க. பிரியமான பொருளை கண்மணி, உயிரினும் இனிய அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த தந்தையோ மிகவும் பிரியமானவர், ஆனாலும் மறைமுகமாக இருக்கிறார். அவருக்காக நமக்கு வார்த்தையில் வர்ணிக்க முடியாத அளவுக்கு அன்பு இருக்கணும். ஏன்னா குழந்தைங்களை பாபா தன்னுடைய கண்களுக்குள்ளே மறைச்சி வச்சிருக்கிறார். கண்கள் இல்லையா? கண் இமையில் வச்சு நான் உங்களை அழைச்சிட்டு போவேன்னு தானே பாபா சொல்கிறார். கண்கள் என்பது இந்த ஸ்தூல கண்கள் கிடையாது. அது ஒரு கம்பேர் பண்ணுறதுக்காக அப்படி சொல்கிறார். இதுவோ புத்தியின் விஷயம். அந்த அளவுக்கு உங்களை பாதுகாத்து இட்டுட்டு போகிறேன் அப்படிங்கிறதுக்காக.
மிகவும் அன்புக்குரிய நிராகாரமான தந்தை நமக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். அவர் ஞானக்கடலாக, சுகக்கடலாக, அன்பின் கடலாக இருக்கிறார். அப்படிப்பட்ட மிகவும் அன்புக்குரிய தந்தைக்கிட்ட நீங்கள் எவ்வளோ அன்பு வைக்கணும்? இல்லை, அவ்வளோ அன்பானவர்னா நீங்கள் அவர் மேலே அவ்வளோ அன்பு இருக்கணும் இல்லையா? குழந்தைங்களுக்கு எவ்வளவு பலன் எதிர்பாராத சேவை செய்கிறார். ஸோ பாபாவை மாதிரி யாரும் சேவை பண்ண முடியாது அப்படின்னு பாபா அடிக்கடி சொல்லுவார் இல்லையா? அதேமாதிரி பாபாவை மாதிரி அன்பு செலுத்தவும் யாராலையும் முடியாது. அதனால தான் பலன் எதிர்பாராத சேவை செய்கிறாரு இல்லையா? குழந்தைங்க என்னை மறந்து சொர்க்கத்துக்கு வருவாங்கன்னு அவருக்கு தெரியும். கடைசியில் கடவுளே இல்லைன்னுலாம் பேசுவாங்கன்னு கூட தெரியும். தெரிஞ்சே தான் சேவை பண்ணுறார். இது எவ்வளோ பெரிய விஷயம்! இது மனிதர்களால் பண்ண முடியுமா? அதனால் குழந்தைகளாகிய நீங்கள் கூட அதே அளவுக்கு அன்போடு சேவை செய்யணும். ஸ்ரீமத் படி நடக்கணும். ஸ்ரீமத்துக்கு பதிலாக உங்கள் வழிப்படி நடந்தீங்கன்னா உங்களுடைய அதிர்ஷ்டத்தை நீங்களே அழிச்சிக்கிறீங்கன்னு அர்த்தம்ன்ற இல்லையா? பாபா சொல்கிற வழிப்படி நடக்க நடக்க உங்களுக்கு அங்கே பொக்கிஷம் சேமிப்பாகிட்டே இருக்குது, குவிஞ்சிட்டே இருக்குது. உங்கள் வழிப்படி நடக்கும்போதெல்லாம் அந்த பொக்கிஷம் காணாமல் போயிட்டே இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கணும். ஸோ பாபாவுடைய வழி என்ன? பாபா சொல்கிறாரு, உங்களுக்குள்ள மிக மிக ஆன்மீக அன்பு இருக்கணுன்றார். உடல் ரீதியான அன்பு தான் இருக்கக்கூடாது, ஆன்மீக அன்பு இருக்கணும். ஆனால் தேக அபிமானத்தில் வர்றதுனால ஒருவருக்கொருவர் அந்த அன்பு இருக்கிறது கிடையாது. அந்த வெறுப்பு அந்த மாதிரி ஆகிடுது. ஸோ மற்றவர்களுடைய குறையே பார்த்துட்டு அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறீங்க. இவர் இப்படி இருக்கிறாரு, அவர் அப்படி பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஸோ எப்போ நீங்கள் ஆத்ம உணர்வுடையவராக இருக்கிறீங்களோ, ஆத்ம உணர்வுடையவராக இருந்தீங்களே இதுக்கு முன்னாடி சத்தியுக திரேதாயுகத்தில், அப்போ யாருடைய குறையும் நீங்கள் வெளிப்படுத்திட்டு இல்லையே. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய குணம் அப்போவும் இருந்திருக்கும், ஆனால் அது உங்களுக்கு குறைகளாக தெரிஞ்சிருக்காது. அது உங்களுக்கு குறையாக பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ தான் சின்ன சின்ன விஷயமெல்லாம் குறையாக தெரியுது இல்லை? இன்றைக்கி டைவர்ஸ் வர்றதுக்கெல்லாம் அதுதான் முக்கியமான காரணம். அப்போ சத்தியுக திரேதாயுகத்தில் உங்களுக்குள்ளே அவ்வளோ அன்பு இருந்தது. காரணம் ஆத்மாபிமானியாக இருந்தீங்க. அதனால தான் இப்போ மறுபடியும் ஆத்ம அபிமானி ஆகுங்க, மீண்டும் அதே நிலையை தாரணை பண்ணணும்னு பாபா சொல்கிறார். முதல்ல நீங்கள் எவ்வளவு இனிமையானவர்களாக இருந்தீங்களோ அதே மாதிரி இனிமையானவராக, சுகமளிப்பவராக இப்போ ஆகுங்க. ஏன்னா திடீர்னு ஆகிட போகிறதில்ல, இப்போத்தைய தொடர்ச்சி தான் சொர்க்கம் இல்லை? இப்போவே அந்த குணம் மாறினா தான் அங்கே வரப்போகிறீங்க. ஸோ அப்போ முதல்ல இருந்தீங்கல்ல, உங்கள் குணம் தானே, அதை இப்போ வெளிப்படுத்துங்கன்ற அந்த இனிமைத்தன்மையை, சுகம் கொடுக்கிற தன்மையை. தேக அபிமானத்தில் வந்ததுனால தான் துக்கம் கொடுக்குறவங்கள மாறினீங்க. அதனால் இல்லை, நான் ஒரு தெய்வீகமான தீபம் அப்படின்னு நீங்கள் நினைத்தாலே தெய்வீக குணத்தை மட்டுமே வெளிப்படுத்துவீங்க. அதை மறந்துடுறோம். தேக உணர்வில் வந்து தான் துக்கம் கொடுக்குறோம், நான் யார் தெரியுமான்ட்டு. ஸோ அதனால் என்னாச்சு, உங்களோட ஆன்மீக மகிழ்ச்சி மறைஞ்சு போயிடுச்சு, வாழ்க்கையே குறுகியதாக ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் தந்தை உங்களை சதோ பிரதானமாக ஆக்கி சதா சுகமுடையவர்களாக ஆக்கிறதுக்காக வந்திருக்கிறார். பாருங்களா, தேக உணர்வில் வந்ததுனால துக்கம் கொடுத்தீங்க, அதனால் உங்கள் ஆன்மீக மகிழ்ச்சி மறைஞ்சிச்சு, உங்களுடைய ஆயுள் காலமும் குறைஞ்சிடுச்சு. இப்போ தந்தை மறுபடியும் உங்களை வந்து சதோ பிரதானமாக ஆக்கி சதா சுகமுடையவர்களாக ஆக்கிறதுக்காக வந்திருக்கிறார். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம்
பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். எந்த அளவுக்கு நீங்கள் பாபாவை நினைக்கிறீங்களோ அந்த அளவு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குறைகள் நீங்கிக்கிட்டே போகும். இல்லை, மற்றவர்களுடைய குறைகளை பார்க்கறது கூட ஒரு குறை தான். ஸோ கருத்து வேற்றுமைகள் நீங்கிக்கிட்டே போகும். நாம் சகோதரர்கள் அப்படிங்கிறது பக்குவமாக உங்களுக்கு நினைவில் இருக்கணும். ஆத்ம சகோதரர்னு பார்க்கும் பொழுது எப்போவுமே அவங்களுடைய தெய்வீக குணங்கள் மட்டும்தான் தெரியும். அனைவரையும் இல்லை, நாம் அவங்களுடைய தெய்வீக குணத்தை பார்க்க அவங்க உண்மையிலே தெய்வீக குணம் நிரம்பியவர்களாக மாறிடுவாங்க. இல்லை, நம்மக்கிட்ட இனிமைத்தன்மையே இல்லாத பொழுதே பாபா இனிமையிலும் இனிமையான குழந்தைகளும் சொல்லி நமக்குள்ளே அந்த இனிமை குணத்தை எடுத்துகிட்டு வர்றார். ஸோ அந்த மாதிரி நாமளும் மற்றவர்களை குணவான்களாக ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். எப்படி? அவங்கள குணவான்களாக பார்க்கறதன் மூலம், அவங்களுடைய தெய்வீக குணத்தை மட்டும் பார்க்கறதன் மூலம். அவகுணங்களை விட்டுட்டு குணங்களை தாரணை பண்ணுங்க. இல்லை, கலியுகம் இது. அவகுணம் இருக்க தான் செய்யும் எல்லாருக்குள்ளேயும். ஆனால் அதில் உங்கள் கண்ணு போகக்கூடாது. எவ்வளோ அவகுணம் இருந்தாலும் கண்டிப்பாக நல்ல குணமும் இருக்கும் தானே, அதை மட்டும் தாரணை பண்ணும். அவங்கள பார்த்தா அந்த நல்ல குணம் தான் தெரியணும், கெட்ட குணம் தெரியக்கூடாது. ஒருபொழுதும் யாரையும் நிந்தனை பண்ணாதீங்க. இல்லை, ஒரு சிலருடைய குணம் சரியில்லைன்ட்டு நீங்கள் விலகி வந்தால் கூட அவங்கக்கிட்டையும் சில நல்ல குணம் இருக்குல்ல, அதை பார்த்து நம்ம ஆச்சரியப்படணும். அவங்கள நினைக்கும்போது உங்களுக்கு அந்த குணம் வரணும், அதுதான் ஞாபகம் வரணும். ஸோ அதனால தான் நீங்கள் மகாபாரதத்தில் ராமாயணத்தில் பார்த்திங்கன்னா அந்த விசேஷமான குணத்தை சொல்லி தான் அவங்கள கூப்பிடுவாங்க. அர்ஜுனன்னும்போது அந்த வில்வித்தையில் சிறந்தவனே, கிருஷ்ணரை குறிப்பிடும்போது ஸ்வதஷ்ண சக்கரதாரியே, இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஒருபொழுதும் யாரையும் நிந்தனை செய்யாதீங்க, எந்த காரணத்தை கொண்டும். அந்த ஒரு பொழுதோன்றது எந்த காரணத்துக்காகவும் நீங்கள் நிந்தனை பண்ணக்கூடாது, அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும். ஸோ ஒரு சிலர்கிட்ட எந்த அளவுக்கு குறைகள் இருக்குது அப்படின்னா அதை அவங்களாலேயே புரிஞ்சிக்க முடியல, அந்த அளவுக்கு குறைகள் இருக்குது. அதே அவங்களுக்கு தான் பண்ணுறது தப்புனே தெரியல. அதான் இயேசு சொல்கிறல, இவங்க பண்ணுறது என்னன்னு இவங்களுக்கே தெரியல, மன்னிச்சிடுங்கன்ட்டு. ஆனால் அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா நாம் ரொம்ப ரொம்ப நல்லவர்களாக இருக்கிறோம்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் குறைகள் இருக்கிறதுனால தான் அங்கங்கே தவறான வார்த்தைகள் வெளிப்பட்டுடுது. ஸோ அதுக்காக தான் பாபா கம்மியாக பேசுங்க, இனிமையாக பேசுங்கன்றார். ஸோ நீங்கள் கம்மியாக பேசினாலே தவறான வார்த்தை பேச மாட்டீங்க, பாபாவோடு இணைந்து பேசுகிறீங்கனாலும் தவறான வார்த்தை பேச மாட்டீங்க. ஏன்னா சதோப்பிரதான நிலையில் இந்த மாதிரி வார்த்தைகள் வராதே. சதோப்பிரதானம் ஆகிறது தானே உங்களுடைய லட்சியம். அப்போ பாபாவோடு இணைந்தே இருக்கணுன்ற நினைவு இருக்கணும். நாம் இப்போ எந்த அளவுக்கு இனிமையானவராக ஆகி இருக்கிறோன்னு உங்களை நீங்களே செக் பண்ணுங்க. நமக்கு பாபா மேலே எவ்வளோ அன்பு இருக்குது அப்படின்னு செக் பண்ணுங்க. ஸோ பாபா மேலே எந்த அளவுக்கு அன்பு இருக்குன்னா அப்படியே பாபாவோடு ஒட்டிக்கணும், அந்த அளவுக்கு அன்பு இருக்கணுன்றார். அதைத்தான் அங்கே மார்கண்டேயன் சிவலிங்கத்தை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குது. பாபா நீங்கள் எங்களை எவ்வளோ உயர்ந்தவர்களாக, எவ்வளவு அறிவாளிகளாக ஆக்குறீங்க. இல்லை, யாரோ ஒரு சிவனடியார் நாயை போன்று இருந்த என்னை இப்படி உயர்த்தினியேன்னு பாடியிருக்கிறார். அது உண்மையில் நாம் தான் பாடணும் இல்லையா? அவ்வளோ கீழாக இருந்த நம்மளை எவ்வளோ உயர்ந்தவராக, அவ்வளோ முட்டாளாக இருந்த நம்மளை எவ்வளோ அறிவாளியாக ஆக்கிறார். இதெல்லாம் யோசித்து பார்க்கணும். இல்லை, மற்றவர்கள் கூட பேசும்போது நமக்கு தெரியுது அவங்க எவ்வளோ முட்டாளாக இருக்கிறாங்கன்ட்டு. இப்போ பாபா வர்றதுக்கு முன்னாடி நாமளும் அப்படி தானே இருந்தோம்.
சொர்க்கத்தின் அதிபதியாக ஆக்குறீங்க. இதுபோல் உள்ளுக்குள்ளே தந்தையுடைய மகிமை செஞ்சு நெகிழ்ந்து போயிடணுன்றார். ஆக்சுவலாக கிறிஸ்தவர்கள் பிரேஸ் த லார்டுன்னுவாங்க. பிரேஸ் த லார்டுன்னு சொல்லிட்டாலே பிரேஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தமா இல்லையா? அதாவது மகிமைப்பாடுங்கன்னு அர்த்தம். மகிமைப்படுத்துங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. என்ன மகிமை தெரியும் மகிமைப்படுத்துறதுக்கு? ஸோ நமக்கு தெரியுது இப்போ நம்மளை எப்படி ஆக்குறாரு. சொர்க்கத்தின் அதிபதியாக ஆக்குறீங்களே பாப்பா அப்படிலாம் சொல்லி உள்ளுக்குள்ளே அப்பாவுடைய மகிமை செஞ்சு செஞ்சு நெகிழ்ந்து போயிடணும். அதை நினைவாக அவங்க பிரேஸ் தி லார்ட், ஓம் நம சிவாயா, அல்லாஹு அக்பர் அப்படி சொல்லிக்கிறாங்க. ஆனால் அப்படி சொல்கிறதுனால அவங்களுக்கு ஒன்றும் குஷி வந்துடாது. ஆனால் நமக்கு தெரியும் உண்மையிலே நம்மளை எப்படி ஆக்குறாருன்னு. இதை நீங்கள் நினைக்க நினைக்க ஆன்மீக குஷியில் மூழ்கி இருப்பீங்க. அப்படி இருக்கணும். ஏன்னா பாபா சொல்கிறாரு, மகிழ்ச்சியை மாதிரி சத்தான உணவு எதுவும் கிடையாதுன்றார். இல்லை நிறைய நோய் மகிழ்ச்சினால் போயிடும். மனநோயும் அப்படி தான். இல்லை மகிழ்ச்சி வந்துடுச்சுன்னா அது ஈஸியாக அந்த பிரச்சனையை மறந்துடும். ஸோ பாபாவை சந்திக்கிறதுல கூட எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கணும். ஸோ பாபாவை குஷி குஷியாக சந்திக்கணும். ஸோ இங்கே சந்திக்கிறதுன்றது மதுபனில் போய் சந்திக்கிறது மட்டும் கிடையாது. பரந்தாமத்தில் போய் சந்திக்கிறது, சூக்ஷ்மவதனத்தில் போய் சந்திக்கிறது, இது எல்லாம் சேர்த்து தான் சொல்கிறார். இல்லை இந்த சங்கமயுகமே சந்திக்கிற யுகம்தான், பாபாவை சந்திக்கிற யுகம்தான். 24 மணி நேரம் அவர் சந்திப்பு திருவிழா கொண்டாடுற யுகம்ன்றார். ஏன்னா இந்த சங்கமயுகத்தில் தான் குழந்தைகளாகிய உங்களுக்கு 21 ஜென்மத்துக்கு நிரந்தரமாக மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான சத்துணவு கிடைக்குது. பாபா கொடுக்குறார். எப்படி கொடுக்குறாரு? அவரை சந்திக்கிறதன் மூலமாக தான் நமக்கு கிடைக்கிது. அப்போ எவ்வளோ சந்தோஷமாக சந்திக்கணும். பிறகு யாருக்குமே எந்த விஷயத்துலையுமே கவலை இருக்காது. இப்போ பாருங்கள் எவ்வளோ கவலைகள் இருக்குது. அதனால தான் அதோடைய பாதிப்பு சரீரத்தின் மீதும் வந்துடுது. இல்லை இன்றைக்கி எல்லாரும் அனுபவிக்கிற பல உடல் பிரச்சனைக்கு பிள்ளையார் சுழி மனக்கவலையாக தான் இருக்குது. இல்லை 40 வயதுக்கு மேலே தான் பிரச்சனை வர்றது காரணம் என்ன? 40 வயதுக்கு மேலே தான் மன ரீதியான பிரச்சனை வரும். சிலருடைய மரணம் வரும், சொத்து பிரச்சனை வரும். இந்த மாதிரி அது மனதை அடிக்குது. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா உடம்பை தாக்குது. அப்போ சொர்க்கத்தில் எந்த நோயும் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவங்க அவ்வளோ ஆனந்தமாக இருக்கிறது. உங்களுக்கோ எந்த ஒரு விஷயத்தின் கவலையும் இல்லைன்றார் இப்போவே. இல்லை பாபாவை மட்டும் பிடிச்சிட்டோன்னா கவலை இருக்காது. பாபாவை விட்டுட்டு மனிதர்களை பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கவலை தான் வரும். ஏன்னா கலியுகவாசிகள் இல்லையா? ரம்பை ஊர்வசி மாதிரியே சூர்பனகை இருப்பாங்க. ராமர் கிருஷ்ணர் மாதிரியே ராவணன் இருப்பான். ஸோ ரொம்ப எச்சரிக்கணும். திடீர்னு அசுரகுணம் வெளிப்படும்போது நம்மளால் தாங்கிக்க முடியாது, ஷாக் ஆகிடும். பெத்த அப்பா அம்மா யாரையுமே நம்ப முடியாத ஒரு உலகம் இது. ஸோ அப்போ நமக்கு அப்பா அம்மா கூட பிறந்தவங்க குழந்தைங்க எல்லாமே அந்த ஒரு சிவபாபா தான். அவர் கண்டிப்பாக ஏமாற்ற மாட்டார். அவருக்கு மரணமும் வரப்போகிறது கிடையாது. என்னோடய பாபான்னு சொன்ன அடுத்த செகண்ட் உங்கள் முன்னாடி நிற்கிறேன்றார். அவர் பக்கத்தில் நிற்கும்போது எந்த மாயாவும் ஓடி போயிடுன்றார். அப்புறம் என்ன கவலை நமக்கு? இந்த மகிழ்ச்சியின் சத்துணவை நீங்கள் ஒருவருக்கொருவர் ஊட்டிக்கிட்டே இருங்கன்றார். ஸோ இதுதான் பலத்த உபச்சாரம்ன்றார். இந்த உபச்சாரம் பண்ணுங்கள் ஒருவருக்கொருவர். சமசூப்பரில் இந்த மகிழ்ச்சியின் சத்துணவை ஊட்டிக்கிட்டே இருங்க. இந்த ஞானம் இதன் மூலமாக இதை டிஸ்கஸ் பண்ண நமக்கு ஆனந்தம் வரும் இல்லையா? இப்படிப்பட்ட உபச்சாரம் மனிதர்களுக்கு பண்ணவே முடியாது. நீங்கள் பாபாவுடைய ஸ்ரீமத் படி இந்த உபச்சாரம் செய்கிறீங்க.
இதுதான் முக்கியமான விஷயம். இல்லை, இது எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் மனிதர்கள் காசு கொடுத்தெல்லாம் கூட போய் உட்காந்துட்டு இருக்கிறாங்க சத் சங்கம், யோகா கிளாஸ்ன்ட்டு. அங்கே ஒன்றும் ஆனந்தம் கிடைக்கிறது கிடையாது. பாபாவுடைய ஸ்ரீமத் படி நாம் தான் ஆனந்தத்தை கொடுக்குறோம். ஸோ யாருக்குமே தந்தையுடைய அறிமுகத்தை கொடுக்குறீங்க பார்த்தீங்களா? இதுதான் ஷேம நலம் அப்படின்றார் பாபா. அவங்களோட ஷேம நலத்தை விசாரிக்கிறது, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறது இந்த பிராமணர்களுடைய வாழ்க்கையில் எப்படின்னா பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கறது. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? வரவங்களுக்கு காஃபி டீ கொடுத்து உபச்சாரம் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கறது. அப்போ ஒவ்வொரு தடவை வரும்போதும் இது ஒரு பழக்கமாக வச்சுக்கணும். அவங்க எத்தனை தடவை ஞானத்தை கேட்டு இருந்தாலும் வரும்போது, இல்லை இதை சொல்லிட்டு தான் நாங்கள் ஆரம்பிக்கணும், இது எங்களுடைய நியமம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிங்க. சூப்பரான யுக்தி இல்லையா? இது ஞானம் மற்றும் யோகத்துடைய முதல் தரமான அதிசயமான சத்துணவுன்றார். ஸோ வந்தோடனே சத்துணவு கொடுக்குறோம். ஞானம் பற்றி, யோகம் பற்றிய அறிமுகம். இந்த சத்துணவு ஒரே ஒரு ஆன்மீக மருத்துவர் மூலமாக தான் கிடைக்கிது. மன்மனாபவ மத்தியாஜீபவ, அவ்வளவுதான். சத்துக்கான இன்ஜெக்ஷன் போடுறதுன்னுவாங்களே, அந்த இன்ஜெக்ஷன் தான் இது. இதை போடுறவர் ஆன்மீக மருத்துவர். 2 இன்ஜெக்ஷன் போடுறார். ஒன்று மன்மனாபவ, இன்னொன்று மத்தியாஜீபவ. அவ்வளோதான். நிரந்தரமாக நோய் காணாமல் போயிடுது பல ஜென்மங்களுக்கு. 2 மகா வாக்கியங்களின் சத்துணவு இது. மிகவும் அன்புக்குரிய தந்தை கிட்ட இருந்து உலக அரசாட்சி கிடைக்கிது. இது சாதாரண விஷயமா? உலக அரசாட்சி கிடைக்கிது, தந்தை கிட்ட இருந்து கிடைக்கிது. சண்டை போட்டு அடையலை. இதுதான் முக்கியமான விஷயம். தந்தையோட சொத்து குழந்தைக்கு தானே கிடைக்கும். அப்போ அதை நம்ம சண்டை போட்டு வாங்கலைல்ல. அப்போ அன்பிற்குரிய தந்தைக்கிட்ட இருந்து உலக ராஜ்யமே கிடைக்கிது. அப்போ உலக அழிவு வருவதற்கு இது ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா உலக அழிவு வரலைன்னா மற்றவங்கக்கிட்ட வந்து பிடுங்கி கொடுக்குற மாதிரி ஆகிடும். இப்போ பைபிள் குரான்லலாம் அப்படி தான் திருடு கடவுள் சொன்னாருன்னு வந்துடுச்சு. அது கடவுளுக்கு நிந்தனை இல்லையா? அதெல்லாம் கிடையாது. நாம் இருக்கும்போது நாம் மட்டும்தான் இருப்போம், அது ராஜ்யமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மன்மனாபவ மத்தியாஜீபவன்ற இந்த 2 மகா வாக்கியங்கள் அவ்வளோ ஃபேமஸ்ஸு. இந்த 2 மகா வாக்கியங்கள்னால தான் நீங்கள் எவர் ஹெல்த்தியாகவும் எவர் வெல்த்தியாகவும் ஆகிறீங்க இல்லையா? அப்படின்னு அர்த்தம். சதா காலத்துக்கு ஆரோக்கியமானவர்களாகவும் சதா காலத்திற்கு செல்வந்தர்களாகவும் ஆகிறீங்க. அதனால் குழந்தைகளாகிய நீங்கள் இந்த விஷயங்களை நினைவு செஞ்சு மகிழ்ச்சியாக இருக்கணும் இல்லையா? இதை திரும்ப திரும்ப நினைவு செய்கிறதுல தான் இருக்குது சந்தோஷம் இல்லை? இப்போ ஒரு சாக்லேட் சாப்பிட்றாங்க, அதாவது பபிள் கம் சாப்பிட்றாங்கன்னா அதை கடிக்க கடிக்க அந்த சுவை வருது இல்லையா? அந்த மாதிரி இந்த நினைவு அசைப்போட அந்த சுவை வருது உங்களுக்கு. இறைமானவ வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது இப்போதைக்கான விஷயம். அந்த சங்கர மடத்தில் அங்கெல்லாம் அந்த வேதங்களை படிப்பாங்க. அதுக்கு பொருந்துகிற விஷயம் கிடையாது. அங்கே ஒன்றும் இறைஞானத்தை படிக்கலை, அது மனித ஞானம். ஸோ இறைஞானத்தை படிக்கிற இறைமானவ வாழ்க்கை இங்கே தான் நடக்குது. இதுதான் அந்த சிறந்த வாழ்க்கை. அதனால் முடிந்த அளவுக்கு ஒருவருக்கொருவர் இந்த ஆன்மீக சத்துணவை கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்கள் தொடர்பில் வரவங்களுக்கு எப்படா வாய்ப்பு கிடைக்கும்னு பார்க்கணும் டக்குன்னு. அதுக்காக தான் அந்த யூனிஃபார்ம் போட்டு பேட்ஜ் போட்டு சுற்றுறது. டக்குன்னு கேட்பாங்க, இது என்ன பேட்ஜு? அவ்வளோதான், சான்ஸ் கிடச்சிச்சு, ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, முடிஞ்சு போச்சு இல்லையா? ஒருவர் மற்றவரை முன்னேற்றுங்கள், நேரத்தை வீணாக்காதீங்க.
மிகவும் பொறுமையுடன். இன்னும் கேட்டால் எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதாஜி, அவங்க அந்த விசேஷ நாள் இருக்கும் இல்லையா, கோயிலுக்கு, அம்மன் கோயில் பக்கத்தில் பெரிய கோயில் இருக்குது, அங்கே அந்த கூட்டம் வர நாள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன், அந்த டைம் போய் உட்காந்துருவாங்க, கம்முன்னு உட்காந்துருவாங்க. கோயிலுக்கு போனால் உட்கார்ற பழக்கம் இருக்குல்ல, அப்போ பக்கத்தில் உட்காருவாங்களா, அவங்கக்கிட்ட பேச்சு கொடுப்பாங்க. நான் ஒன்று சொல்கிறேன் கேட்குறீங்களா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஆரம்பித்து இப்படியே தினமும் ஞானத்தை கொடுத்து நிறைய பேரை பாபா குழந்தை ஆக்கியிருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அதேமாதிரி ஒருத்தங்க வயசானவங்க, அவங்க தையல் கடை வச்சுருந்துருக்குறாங்க. அவங்களுக்கு இந்த ஞானம் கிடச்சிச்சு, அவ்வளோதான். அந்த தையல் கடையில் வேலை செய்கிற அத்தனை பொண்ணுங்களுக்கும் ஞானத்தை கொடுத்து சரண்டர் சிஸ்டராகவே ஆக்கியிருக்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், பாபா குழந்தையாகவே, பக்காவான பாபா குழந்தையாகவே நிறைய பேர் ஆகிட்டாங்க அவங்க கடையிலேருந்து. ஸோ அதனால் நேரத்தை வீணாக்காதீங்க. ஞானத்தை கொடுக்கறது நேரத்தை வீணாக்கிறது கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் தேவையில்லாமல் பேசக்கூடாது, வாதம் பண்ணக்கூடாது. ஸோ அந்த நாடி பிடித்து கொடுக்கணுன்றாரு இல்லையா? ஸோ ரொம்ப பொறுமையாகவும் சொல்லணும், அதே நேரத்தில் கம்பீரமாகவும் சொல்லணும், அறிவோடவும் சொல்லணும். தந்தையை நினைவு செய்யுங்க அப்படின்ட்டு. உங்களுடைய வாழ்க்கையை வைரம் போல ஆக்குங்க இல்லையா? பாபாவை நினைவு செய்ய செய்ய உங்களுடைய வாழ்க்கை வைரம் மாதிரி ஆகுது. அப்போ நம்ம சொல்லலாம், இந்த பணக்காரர்கள்லாம் எப்படி பிறந்தாங்க தெரியுமா? இதெல்லாம் இப்போத்தைய விஷயம் கிடையாது. அந்த பணக்கார குடும்பத்தில் பிறக்கிறாங்கல்ல, அது முன்ஜென்மத்து விஷயம். ஆனால் உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர் நாராயணன் எப்படி பிறந்தார் தெரியுமா? அப்படி ஆகணுமா? ஆக முடியும். அதுக்கு கடவுளை நினைக்கணும், இப்படி நினைக்கணும், புள்ளியாக நினைக்கணும் அப்படின்னு சொல்லணும். இனிமையான குழந்தைகளே, பாபா கிட்டேருந்து கிடைக்கிற ஸ்ரீமத் படி நடக்கிறதுல கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. ஸோ பாபா கொடுக்குற ஸ்ரீமத்தை அலட்சியப்படுத்தக்கூடாது, ரொம்ப கவனமாக அதை ஃபாலோ பண்ணணும். பாபாவுடைய செய்தியை எல்லோருக்கும் சேர்க்கணும், மெயினாக தான் இன்றைக்கி சொல்கிறாரு இல்லையா? ஏன்னா எல்லோருக்கும் தந்தை அவர் வந்துட்டாருன்ற செய்தி கொடுக்கணும் தானே எல்லோருக்கும். செய்தி ரொம்ப ஈஸியானது தான். உங்களை ஆத்மான்னு ஒன்று அப்பாவை நினைவு செய்யுங்க, அவ்வளவுதான். பிறகு கர்மேந்திரியங்கள் மூலமாக, மனம் சொல் செயல் மூலமாக எந்த ஒரு தீய செயலும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்ல போகிறோம். அவ்வளோதான் செய்தி. ஒரு நாள் உங்களுடைய இந்த அமைதியின் பலத்தின் குரல் வெளிப்படும் இல்லை, அமைதியின் குரல் வெளிப்படும்ன்றார், சைலன்ஸ் பவர். நாளுக்கு நாள் உங்களுடைய முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும், உங்களுடைய பேர் புகழடைஞ்சிட்டே இருக்கும். ஸோ உங்களுடைய முன்னேற்றம் ஏற்படுறதுன்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய பேர் புகழடையும். இது நல்ல ஸ்தாபனம், நல்ல காரியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ஸோ ரொம்ப ஈஸியாக வழி சொல்கிறாங்க அப்படின்னு எல்லோரும் புரிஞ்சுக்குவாங்க. அப்போ தான் இந்த பிராமணர்களின் விருட்சம் மிகவுமே பெருகி கொண்டே போகும். ஸோ பிரஜைகள் உருவாகிட்டே இருப்பாங்க, சென்டர்களும் நிறைய வளர்ந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய கண்காட்சிகள் கூட எல்லா கிராமங்கள்லையும் நடக்கும். ஸோ இது எல்லாமே இப்போ நடந்துகிட்டு இருக்குது இல்லையா? குழந்தைகளாகிய நீங்கள் மிக உயர்ந்த சேவை செய்யணும். உங்களுடைய புது புது சென்டர்கள் திறந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதன் மூலமாக நிறைய மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வைரம் மாதிரி ஆக்கிக்குவாங்க. ஸோ அப்போ நிறைய பேர் வராங்க அப்படின்னா மிகவும் அன்போடு ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பராமரிக்கணும் இல்லை? நிறைய கோயில்களுக்கு
அந்த பூசாரி தட்டில் காசு போடணுன்னே கோயிலுக்கு போகாதவங்க இருக்கிறாங்க. போகணும்னு ஆசை இருந்தாலும் அந்த மாதிரி இங்கே நடக்கக்கூடாது. அதுதான் மிக முக்கியமான விஷயம். அதனால தான் அன்போடு ஒவ்வொருத்தரையும் பராமரிக்கணுன்றார். ஸோ பாவம் எங்கேயாவது அவங்களுடைய கால் வழுக்கிடக்கூடாது, திசை தவறி போயிடக்கூடாது அப்படின்னு கவனம் கொடுக்கணும். ஸோ அப்படி அன்பாக பராமரிக்கணும். ஸோ இப்போ நிறைய பேர் சங்கர் பார்ட்டிக்கு போகிறவங்க, அதுக்காக வரலட்சுமி சிஸ்டர் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தாங்க, அந்த குழந்தைங்க வரட்டும்னு. கண்டிப்பாக வந்திருப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு அதிகமான சென்டர்கள் இருக்குமோ அந்த அளவுக்கு அதிகமானவர்களுக்கு உயிர் தானம் கிடைக்கும். இல்லை, இங்கே இந்த ஞான தானம் உண்மையிலே உயிர் தானம் இல்லை. ஆயுள் நமக்கு முடியுது, ஆத்மாவுடைய ஆயுள். அதை தான் அங்கே மார்கண்டேயன் கட்டிப்பிடிக்கிறது. மரண காலத்தின் போதுன்னும் போது ஆத்மாவுடைய ஆயுள் முடியும் போது. அப்போ எந்த அளவுக்கு அவன் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிக்கானோ, அதாவது இறைவனின் நினைவில் இருக்கிறோமோ, அந்தளவுக்கு நம்மளுடைய ஆயுள் அதிகரிக்குது. குழந்தைகளாகிய உங்களுடைய பிரபாவம் எப்போ வெளிப்படுதோ அப்போ நிறைய பேர் உங்களை கூப்பிடுவாங்க, இங்கே வாங்க, மனிதனை தேவதையாக்கக்கூடிய இந்த ராஜயோகத்தை எங்களுக்கும் கற்றுக் கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கூப்பிடுவாங்க. ஸோ இன்னும் போக போக எல்லா மதங்களும் வழிபடுற அதே கடவுள் அபூல வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது மிகவும் கிளர்ச்சி ஏற்படும்ன்றார். எங்கே பார்த்தாலும் இந்த வார்த்தை தான் கேட்கும், கடவுள் வந்திருக்கிறாராம, கடவுள் வந்திருக்கிறாராம அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுவாங்க.